இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான இஃப் கிளாஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோட மிக தெளிவாக நம்ம கற்றுக்கலாம். First conditional or type 1 conditional we are going to discuss now. Actually we use this to talk about real or possible situation in the present or future. Generally it consists of two parts. The first part is if class where we mention the condition, and the second part is main class where we mention the result. அதாவது டைப் 1 இஃப் கிளாஸ் வந்து நம்ம பாசிபிள் சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல சொல்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. நம்ம இந்த இஃப் கிளாஸ் டைப் 1 மேக் பண்ணுறதுக்கு இதில் ரெண்டு பார்ட் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அது இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிறது இஃப் கிளாஸ். அங்கே தான் நம்ம கண்டிஷன் என்னங்கிறத சொல்லுவோம். இஃப் கிளாஸ்னாவே வந்துட்டு ஒரு கண்டிஷன், இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இஃப் கிளாஸுங்கிறது. ரொம்ப முக்கியமானது. நம்ம தினந்தோறும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நிறுத்தி நிதானமாக ஒரு பேப்பர் கையில் வச்சுட்டு அது கூடயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் மாஸ்டர் இஃப் கிளாஸ் டைப் 1 இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் கிளாஸ், அங்கே நம்ம கண்டிஷன் சொல்லுவோம். மெயின் கிளாஸில் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டை சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ ஐ வில் ஸ்டே இன்டோர்ஸ். அதாவது நாளைக்கு மழை பெய்தால், அப்போது இங்கே தான் நம்ம கண்டிஷன் சொல்கிறோம். இஃப் கூட சேர்ந்து வர்றது கண்டிஷன். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்ம் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபஸ்ட் எடுக்கிறோம். பட் ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் நம்ம வந்துட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இஃப் கிளாஸில் நம்ம என்ன கண்டிஷன் சொல்கிறோம்? இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ, நாளைக்கு மழை பெஞ்சா ஐ வில் ஸ்டே இன்டோர்ஸ், நான் வீட்டில் இருப்பேன். அப்போது அந்த கண்டிஷன் நடந்தால் அடுத்த விஷயம் நடக்கும். அதைத்தான் நம்ம இஃப் கிளாஸில் சொல்லுவோம். ஒரு விஷயம் நடந்தால் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த இஃப் கிளாஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ ஐ வில் ஸ்டே இன்டோர்ஸ், மழை பெய்தால் நான் வீட்லேயே இருப்பேன். லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இஃப் ஷி மிஸ்ஸஸ் த ட்ரெயின் ஷி வில் பி லேட் ஃபார் ஒர்க். ஓகே, ஸோ அவங்க ட்ரெயின் மிஸ் பண்ணாங்கன்னா ஒர்க்குக்கு லேட்டாக தான் வருவாங்க அப்படிங்கிறது இதனோட மீனிங். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம வந்துட்டு மென்ஷன், அது ரிசல்ட், அந்த கண்டிஷனுக்கு ரிசல்ட்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சென்டென்ஸு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி சொன்னோம்னா அதுதான் டைப் 1. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பாசிபிள் சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இஃப் கூட வர்றதை நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம வர்றதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இஃப் கிளாஸ் கூட நம்ம வர்றது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து எடுப்போம்? சிம்பிள் ப்ரெசன்ட்லேருந்து சொல்லுவோம். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். யூ வில் பாஸ் த எக்ஸாம், இது ஃபியூச்சர்ஸ், சிம்பிள் ஃபியூச்சரோட ஃபார்ம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ டைப் 1ல் நம்ம இவ்வளோ தான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் இன் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இதில் நான் ஜஸ்ட்டு எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா இந்த பாசிட்டிவ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் நம்ம இன்னும் நிறைய மேக் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட. இதோட எல்லாமே நிப்பாட்டிடுவாங்க. பட் இதெல்லாம் யாருமே அதிகமாக கவர் பண்ணுறதில்ல. ஸோ இதையும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது பாருங்கள். இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ ஐ வில் ஸ்டே இன்டோர்ஸ், ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படியே சொல்கிறோம். ஓகே, அதுதானே பார்த்தோம். ஸோ இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ ஐ வில் ஸ்டே இன்டோர்ஸ், நான் வீட்டில் இருப்பேன், மழை பெஞ்சா வீட்டில் இருப்பேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் இட் டசன்ட் ரைன் டுமாரோ ஐ வில் கோ டு த காலேஜ், மழை பெய்யலைன்னா நான் வந்துட்டு காலேஜுக்கு போவேன். இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்லையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு வரும். அதனால் இதையும் நம்ம படிச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இஃப் இட் டசன்ட் ரைன் டுமாரோ ஐ வில் கோ டு காலேஜ், மழை பெய்யலைன்னா நான் காலேஜுக்கு போவேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள். இஃப் இட் ரைன்ஸ் ஐ வில் நாட் கோ டு த காலேஜ், மழை பெஞ்சா நான் போக மாட்டேன். இந்த மாதிரி நமக்கு எப்படி வந்துட்டு சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் மாற்றி பேசிக்க முடியும். இது மாதிரி நம்ம வெரைட்டியை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இஃப் டைப் 1ல் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Happy learning.